அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு ஃபஸ்ட்டு வச்ச எக்ஸாம் 2012 பேப்பர் 2 அதில் இருக்கிற இங்கிலீஷ் கொஷின்ஸ் ஒரு 30 இப்போ பார்க்க போகிறோம். Choose the right question to get the italicized part as the answer. The children are sitting in the garden என்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த ஃபாண்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரேஸ் மட்டும் இட்டாலிசைஸ்டாக இருக்கும். இந்த கார்டன் அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சூஸ் த ரைட் கொஷின், சரியான கேள்வியை தேர்ந்தெடு, டு கெட் த இட்டாலிசைஸ்டு பார்ட் அஸ் த ஆன்சர். இந்த பார்ட் ஆன்சராக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்கிறதுல சரியான கொஷினை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. த சில்ட்ரன் ஆர் சிட்டிங் இன் த கார்டன், குழந்தைகள் தோட்டத்தில் உட்காந்துருக்குறாங்கன்றது இதோட மீனிங். நம்ம இப்போ இது ஆன்சராக வரணும்னா என்ன கேள்வி கேட்போம்? குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஸோ வேர் டூ சில்ட்ரன் சிட்டிங், வேர் ஆர் த சில்ட்ரன் சிட்டிங், இதான் இதுக்கு ஆன்சர். த சில்ட்ரன் ஆர் சிட்டிங் இன் த கார்டன், ஆன்சர் வந்துடுச்சா? ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த அதர்ஸ். பிளட், மூன், சூன், மூன். இதில் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் ஆகிறது ஆப்ஷன் ஏ, பிளட். ஃபைண்ட் த வேர்ட் தட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த அதர்ஸ். பேர், டேர், ஃபேர், டியர். ஆப்ஷன் 4. இதான் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் த வேர்ட் தட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த அதர்ஸ். என்ஜாய்டு, ஜம்ப்டு, ஃபில்டு, டைடு. இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும் ப்ரொனவுன்சியேஷன். ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் ரொம்பவே கொஞ்சம் லெஜிபிளாகவே இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஃபைண்ட் த இட்டாலிசைஸ்டு பார்ட் இன் த சென்டென்ஸ் தட் இஸ் இன்கரெக்ட். எது தப்பாக இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் அ வெல் ஐடியா டு என்கரேஜ் பாய்ஸ் டு லேர்ன் டு குக். இங்கே யாரும் வெல் ஐடியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் அ குட் ஐடியா அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்கரெக்ட். Choose the correct word to complete the sentence. We are satisfied dash our son's progress this term. On our son's progress this term. Option B. Which of the following is a form of the verb be? Be form verb எது அப்படின்னு கேட்குறாங்க. am தான் be form verb. வேறு என்னென்னலாம் இருக்குது be form verb அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? am, is, are. இது மூணும் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளது. was, were. இது ரெண்டும் past tenseக்குள்ளது. அது இல்லாமல் be, been, being அதுவும் உண்டு. The passive form of the sentence, the blue team won the game is subject, object. இதுக்கு ஆக்டிவாக பேசிவாக மாற்றுறதுக்கு சூப்பரான வேஸ் இருக்குது. இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இங்கே ஒன் த கேம்னு இருக்கிறது, த கேம் ஃபஸ்ட்டில் வந்துடும், த ப்ளூ டீம் லாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி பை போட்டுருவோம். ஒன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இங்கே வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அப்போ வாஸ் வரும். த கேம் சிங்குலர், அதனால் வாஸ் ஒன். த கேம் வாஸ் ஒன் பை த ப்ளூ டீம். இதான் ஆன்சர். The reported form of the question Renu said to me, is the movie interesting? is இது interrogative statement. டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம இன்டைரக்டாக மாற்றணும். Renu asked me, if the movie was interesting. if or whether conjunction போடுறது இது. ஸோ இதுக்கு ஆன்சர் if the movie was interesting. ஏ, ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இதுக்கு. Choose the word which has almost the same meaning as the italicized word. She seldom goes to conferences. Seldomனா never, அதான் அதுக்கு மீனிங். அப்போ rarely. இது ஆல்ஸ் பற்றி கொடுத்துருக்குற ஒரு பேராகிராஃப். நாக்டர்னல்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன். இது படிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 7 to 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. Most human beings are awake during the day and sleep at night. Owls live the opposite way. Owls are nocturnal. Nocturnalனா நைட்லலாம் முழிச்சிட்ருக்கும், பகல்லலாம் தூங்கும். அப்போது பகல்லலாம் முழிச்சிட்டு இருந்து நைட்டில் தூங்கினவங்களுக்கு டயோனல்னு பேர்.
This means that they sleep all day and stay awake at night because owls are nocturnal. This means they must eat at night, but finding food in the dogs is difficult. To help them, they have special eyes and ears. Owls have very large eyes. These eyes absorb more light than normal since there is a light during the night. Since there is little light during the night, it is helpful to be able to observe more of it. This helps owls find food in the dark. Owls also, owls also have very good hearing. Even when owls are in the trees, they can hear small animals moving in the grass below. This helps owls catch their prey even when it's very dark. Like owls, mice are also nocturnal animals. Mice have an excellent sense of smell. This helps them find food in the dark. Being nocturnal helps the mice to hide from many different animals that want to eat them. Most of the birds, snakes, and lizards that like to eat mice sleep at night, except of course owls. The word diurnal is the opposite of the word nocturnal. First நம்ம சொன்ன மாதிரி using information to the passage in the passage we can understand that an animal that is diurnal வந்து டே டைமில் முழிச்சிட்ருப்பாங்க, நைட் டைமில் தூங்குவாங்க. ஸ்லீப்ஸ் அட் நைட், awake during the day. Based on information in paragraph 2, it can be understood that an animal with small eyes has இதுக்கு வந்து must be diurnalum வரும். இப்போ வந்து மைஸ் கூட இதுதான் நாக்டர்னல் தான், அதுக்குன்னு அதுக்கு கண்ணு பெருசாக இருக்குது கிடையாது. அப்போ இது வரத்துக்கு சான்சஸ் இல்லை. நைட்டில் பார்க்க முடியாது, மஸ்ட் பி நாக்டர்னலாக இருக்க முடியாது. ஹேஸ் ட்ரபிள் சீயிங் இன் த டார்க், இருட்டில் பார்க்க முடியாது. அந்த ட்ரபிள் எல்லாருக்குமே உண்டு, நார்மல் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரபிள் இருக்கும், எக்ஸப்ட் ஆல். According to the passage, owls can find food in the dark using their sense of sight and sound. Option B. In paragraph 3, author writes, this helps owls catch their prey even when it is dark, very dark. What is prey? Prey என்றது இறை, ஒரு animal that is haunted by other animal. According to the passage, mice sleep during the day in order to stay awake at night. Using information in the last paragraph, it can be understood that mice and owls both hide from birds, snakes and lizards. இது வந்து கடைசி பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எதை வந்து கரெக்டாக வந்து நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு கேட்குறாங்க. சி தான் அதுக்கு கரெக்டான கன்க்ளூஷனாக இருக்கும். Read the short conversation given below. Identify the language function in the italicized sentence. ஸ்ரீமதி, that remark was uncalled for அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேணும் சொல்கிறாரு. I am sorry, I should not have said it. என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை சொல்லலை. அப்பாலஜைசிங். ஆப்ஷன் ஏ. What shall we do this weekend? Why don't we go on a picnic? இது வந்து suggesting. Mary has answered all the questions. Question tag. Mary has answered all the questions. இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. இங்கே டேக் வந்து நெகட்டிவில் வரும். ஹேஸ் வந்திருக்கு ஆக்சுவலரி, அப்போ ஹேசன்ட் ஷீ, இதுதான் இதுக்கு ஆன்சர். ஹனீஃப் வாசன்ட் லிசனிங், இங்கே நெகட்டிவில் வந்திருக்கு, அப்போ இது பாசிட்டிவில் வரும். வாஸ் ஹீ, இது ஆன்சர். சூஸ் த ரைட் கொஷின் டு கெட் த italicized part as the answer. ஏ லெட்டர்ன்றது ஆன்சராக வரணும். ஹீ இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர்ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. லெட்டர்ன்றது ஆன்சராக வரணும். அப்போ என்ன கேட்போம், அவன் ஹரி என்ன எழுதிட்டுருக்கான் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது ஹரி வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர். ஸோ லெட்டர் ஆன்சராக வர மாதிரி கொஷின். வாட் இஸ் ஹரி ரைட்டிங், ஏதாவது இருக்கா? வாட் இஸ் ஹரி ரைட்டிங், இதான் வந்து கொஷின்.
இது வந்து இன்கரெக்ட் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா ஆர் அலவுடுக்கு அப்புறம் டு கிவ்னு வரணும். இது கிவிங்னு வரக்கூடாது. பேசிவ்க்கு அப்புறம் டு கிவ்னு தான் வரணும். இன் சம் கண்ட்ரீஸ் இன் யூரோப் டீச்சர்ஸ் ஆர் அலவுட் டு கிவ் சில்ட்ரன் சம் ஹோம்ஒர்க் ஒன்லி அட் வீக்கெண்ட்ஸ். இது வந்து இதான் சாரி 3-1. Choose the correct form of the verb to complete the sentence. When dash this morning. When did you wake up this morning? When வருது. இது கொஷின்ன்றதால வெர்ப் வந்து ரெண்டாக பிரியும். did ப்ளஸ் வேக்குன்னு பிரியும். நடுவில் அங்கே சப்ஜெக்ட் வரும். when did you wake up this morning? Choose the correct form of the verb to complete the sentence. We dashed volleyball yesterday. Yesterdayன்றது கீவேர்டு. அப்போ played. past tenseல வந்திருக்கு. அப்போ played. Choose the correct word to complete the sentences. There is very dash petrol in the car. I will buy some when I go out. Very little petrol in the car. Choose the correct word to complete the sentence. He apologized dash for dash being late. For being late. Choose the word which has almost the same meaning as the italicized one. I helped them to assemble the different parts. Assemble அப்படின்னா fit. ஸ்டோர் கூட வரும். ஃபிட்டு வரும், ஸ்டோர் கூட வரும். இதுக்கு அசம்பிள், ஸ்டோர். Choose the correct antonym for the italicized word. Traveling is considered very dangerous. Dangerousனா ஆபத்து, சேஃப்னா பாதுகாப்பு. எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. Choose the correct antonym for the italicized word. This is a common thing. காமன்னா பொதுவான திங், ஸ்பெஷல்னா சிறப்பான திங். ஸோ இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அன்டானிம்ஸ் வந்து 2-3 கேட்டிருக்கிறாங்க. கொஷின் டேகு 2 கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இன்கரெக்ட் சென்டென்ஸ் 2 கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ப்ரொனவுன்சியேஷன், டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் 1 வந்திருக்குது. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் 1 வந்திருக்குது. இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த வேர்டு ஆன்சர் வரா மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நடந்த டெட் பேப்பர் 2 இது. இப்போ 30 கொஷினுக்கு ஆன்சர் போடுறோன்னா மேக்ஸிமம் 1 தான் அதில் தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து புக்கை வச்சு ரீரெஃபர் பண்ணி நான் எந்த ஆன்சரையும் நான் ஃபாலோ பண்ணி நான் சொல்ல கிடையாது. நானே செல்ஃபாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எது கன்ஃபார்மாக எனக்கு தெரியுமோ அதெல்லாம் மார்க் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறது. நிறைய இதில் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆக்சுவல் ஆன்சர் ஒரிஜினலாகவே வேறு. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற கீ ஆன்சரோட என்னோடய ஆன்சர் வந்து முரண்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கீ ஆன்சரே சம்டைம்ஸ் தப்பாக தான் இருக்குது. இப்போ டிஆர்பி விட்டுருக்கிற கீ ஆன்சர்னால் கூட பரவாயில்ல, சிலர் பர்சனலாக ரெடி பண்ண கீ ஆன்சர்லாம் தப்பாக இருக்கும். அதனால் இதில் வரதும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சேம் மீனிங் வரா மாதிரியே 2-3 ஆன்சர் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமன் என்றதுக்கே பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சு கூட மேட்ச் ஆகும். வினோதமானது, பொதுவானது, இது வினோதமானதுன்னு கூட நம்ம போடலாம். ஆனால் இதுக்கு ஸ்ட்ரெயிட் அன்டானிம்ஸ் வந்து ஸ்பெஷல் தான். பொதுவாக இருக்கிறது வேறு, ஸ்பெஷலாக இருக்கிறது வேறு, அப்படி தான். ஸோ அதனால் ஒரு 30 கொஷின் ஆன்சர் போடுறோன்னா அதில் 1 தான் தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் தப்பாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதுக்கு கரெக்டு இதுதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பின் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.